நடிகை மனோரமாவுக்கு துரோகம் பண்ணி கழட்டிவிட்ட உண்மையான புருஷன் யாருன்னு தெரியுமா? தமிழ் சினிமாவுல பழம்பெரும் காமெடி நடிகையான மனோரமா, நகைச்சுவை கதாபாத்திரத்துல திறமைய வெளிப்படுத்தி தனக்குன்னு தனி அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. 1950கள்ல ஆரம்பிச்ச இவங்களோட திரைப்பயணத்துல இதுவரைக்கும் 1500 திரைப்படங்களுக்கும் மேல நடிச்சிருக்காங்க. தமிழ் ரசிகர்களால ஆச்சி அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுறாங்க நடிகை மனோரமா. இவங்க ஆரம்ப காலத்துல வறுமை அப்புறம் பல குடும்ப பிரச்சனை காரணமா தன்னோட தாயார் கூட சேர்ந்து மன்னார்குடிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கள்ளத்தூர் அப்படிங்கிற இடத்துல வாடகை வீட்ல குடிபெயர்ந்தாங்க. தன்னோட பள்ளி படிப்ப களத்தூர்ல ஒரு ஆரம்ப பள்ளியில தொடங்குன மனோரமா, சின்ன வயசுல இருந்தே பாடுறதுல அதிக ஆர்வம் கொண்டவங்களா இருந்துட்டு வந்தாங்க. ஒரு காலகட்டத்துல தன்னுடைய அம்மாவுக்கு ரத்தப்போக்கு ஏற்பட்டதால, பள்ளி படிப்ப பாதியிலேயே முடிச்சுட்டு, பண்ணையார் வீட்ல குழந்தைய பாத்துக்கக்கூடிய ஒரு வேலையில சேர்ந்தாங்க. அவங்களோட ஊர்ல அந்தமான் காதலி அப்படிங்கிற நாடகத்த நடத்துனாங்க. அந்த நாடகத்துல பெண் வேடம் போட்ட ஒரு நபருக்கு சரியா பாட வராததால, மனோரமாவ அந்த சமயத்துல நடிக்க வச்சிருக்காங்க. அந்த நாடகத்துல இவங்களோட பாடலையும், குரலையும் கேட்டு மெய் சிலிர்த்து போன மக்கள் எல்லாருமே அவங்களோட நடனத்த பார்த்து வியந்தே போனாங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த இடத்திலேயே இவங்கள வெகுவா பாராட்டி, அவங்களுக்கு அன்பு பரிசுகளையும் குடுத்திருக்காங்க. அப்போ இந்த நாடகத்துல பணியாற்றின இயக்குனர் சுப்பிரமணியன், ஹார்மோனியம் வாசிச்ச தியாகராஜன் இவங்க எல்லாரும் அவங்களோட பேர மனோரமா அப்படின்னு மாத்திட்டாங்க. அப்பதான் அவங்களோட பேரு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து பல நாடகங்கள்ல நடிக்க ஆரம்பிச்ச மனோரமா, நாடக உலகத்தோட ராணியா புகழ் பெற்றிருக்காங்க. இவங்க வைரம் நாடக சார்புல நடிச்சுக்கிட்டு இருந்தப்போ, சென்னையில சில நாடகங்கள்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு தேடி வந்துச்சு. அப்பதான் ஜானகி ராமன் அப்படிங்கிறவரு நடிகை மனோரமாவ தேடி வந்து இன்ப வாழ்வு அப்படிங்கிற படத்த தயாரிக்க இருக்கிறதாவும், அதுல ஒப்பந்தம் செய்ய போறதாவும் சொல்லியிருக்காரு. பின்னாடி அந்த படம் பாதியிலேயே நின்னு போனதால, கவிஞர் கண்ணதாசனோட ஊமையின் கோட்டை அப்படிங்கிற படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த படமும் ஆரம்பத்துல நின்னு போகவே, ரொம்பவுமே மனசொடைஞ்சு போன நடிகை மனோரமா தொடர்ந்து வாய்ப்புகள தேடிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு பின்னாடி மாலையிட்ட மங்கை படத்துல நகைச்சுவை நடிகையா சின்ன வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல சிறப்பா நடிச்ச மனோரமா தன்னுடைய முதல் படத்துக்கு பின்னாடி தொடர்ச்சியா பல நாடகங்கள்ல நடிச்சிட்டு வந்திருக்காங்க. நடிகை மனோரமா மாலையிட்ட மங்கை, களத்தூர் கண்ணம்மா, குமரி, பாலும் பழமும், பார் மகளே, திருவிளையாடல், அன்பே மகளே, மோகனாம்பாள், சரஸ்வதி சபதம் இப்படி தொடர்ச்சியா தமிழ் சினிமாவுல பல வெற்றி படங்கள்ல நடிச்சிட்டு வந்தாங்க. நடிகை மனோரமா சபா நாடக குழுவுல நடிச்சுக்கிட்டு இருந்தப்போ, அந்த நாடக குழுவுல முக்கிய பொறுப்புல இருந்து வந்த எம்.எஸ். ராமநாதன் அப்படிங்கிறவர நடிகை மனோரமா காதலிச்சாங்க. அதுக்கு பின்னாடி உடனடியா எம்.எஸ். ராமநாதனோட காதல ஏத்துக்கிட்ட மனோரமா, திருச்செந்தூர் முருகன் கோவில்ல 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு பூபதி அப்படிங்கிற ஒரு பையன் இருக்காரு. சினிமா உலகத்துல நகைச்சுவை அப்படின்னா நடிகர் மட்டும் தான் அப்படிங்கிற ஒரு வரையறைய மாற்றி, நடிகைகளாலும் ரொம்பவே சிறப்பான முறையில காமெடி செய்ய முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சு காட்டினவங்க தான் நடிகை மனோரமா. 1000 படங்களுக்கும் மேல நடிச்சு லட்சக்கணக்குல பணம் சம்பாதிச்சுட்டு வந்த நடிகை மனோரமா, சாகர சமயத்துல ஒரு அனாதை மாதிரி இறந்து போனாங்க அப்படின்னே சொல்லலாம். கடைசி காலகட்டத்துல கணவரால கைவிடப்பட்ட, பிள்ளைகளால கைவிடப்பட்டு ரொம்பவுமே தனிமையில, வேதனையில வாழ்ந்துட்டு வந்தாங்க மனோரமா. அது மட்டும் இல்லாம அவங்க தன்னுடைய கடைசி காலகட்டத்துல திரைத்துறையைச் சேர்ந்த யாருமே தன்னை வந்து பார்க்கவே இல்ல, நலன் விசாரிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்பவே வேதனையோட சொல்லியிருந்தாங்க. சுத்தி பல நடிகர்கள் இருந்தாலும், நான் அனாதையா இருக்கிறது மாதிரி உணர்றேன் அப்படின்னு நடிகை மனோரமா ரொம்பவே வேதனையோட கடைசி காலத்துல பேசியிருந்தாங்க. நடிகை மனோரமாவோட வாழ்க்கையில ரொம்ப பெரிய துரோகம் செஞ்சது அவங்களோட கணவர் தானாம். தன்னுடைய கணவர் தன்னை காதலிச்சு ரொம்பவுமே உண்மையா நேசிச்சாரு அப்படின்னு நம்பின மனோரமாவுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுச்சு. அதாவது மனோரமா அந்த நாடகத்துல நடிச்சா, அந்த நாடகம் சிறப்பா போகுது, மக்களோட கவனத்த கவருது. இதனால நாடக குழுவுக்கு வருமானமும் அதிகமா கிடைக்குது அப்படிங்கிறதால தான் மனோரமாவ காதலிக்கிறது மாதிரி நடிச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனோரமாவுக்கு உடனடியா ஒரு பையன் பிறந்துட்ட சமயத்துல, மகன் பிறந்து 1 மாசத்திலேயே தன்னுடைய கணவர் தன்னை வந்து நாடகத்துல நடிக்கும்படி கூப்பிட்டுருக்காரு. இதனால கோபப்பட்ட மனோரமா, 1 மாசம் தான் ஆகுது, பச்சை பிள்ளைய போட்டுட்டு நான் எப்படி நாடகத்துக்கு நடிக்க வர முடியும் அப்படின்னு கணவர்கிட்ட கோபப்பட்டிருக்காங்க. உடனடியா கோபிச்சுக்கிட்டு அவரோட கணவர் நாடக குழுவுக்கு போயிட்டாராம். பின்னாடி பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். மறுபடியும் தன்னுடைய கணவர் வந்து தன்னை சந்திப்பாரு அப்படின்னு காத்திருந்த நடிகை மனோரமாவுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியிருக்கு. கடைசி வரைக்கும் தன்னையோ, தன்னுடைய பிள்ளையையோ தன்னுடைய கணவர் வந்து பார்க்கவே இல்ல அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால நாடகத்துல நடிக்கிறதுக்காகத்தான் தன்னை ஏமாத்தி காதலிக்கிறது மாதிரி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு, தன்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு நெனச்சு நெனச்சு மனோரமா வேதனைப்பட்டிருக்காங்க. இப்படி தன்னுடைய கணவர், பிள்ளைகள், கூட நடிச்ச நடிகர்கள், நடிகைகள் அப்படின்னு எல்லாரையுமே
எல்லாருமே நம்பி ஏமாந்து போயிருக்காங்க. கடைசியில ஏமாற்றப்பட்ட நடிகை மனோரமா கடைசி காலத்துல இறந்து போகும்போது, அனாதையா யாருமே இல்லாம தனிமையில இருந்து ரொம்பவுமே கொடுமையான மரணத்த தழுவுனாங்க.